வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சீங்க. கறவை மாடுகள் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி சி நாகராஜ். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை சேர்ந்தவர் ஆவார். இவர் பட்ட படிப்பினை முடித்து தனது தந்தையுடன் இணைந்து அவர் மேற்கொண்டிருந்த வேளாண்மையோடு கறவை மாடு வளர்ப்பில் ஆர்வம் கொண்டு திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வழிகாட்டுதலோடு கறவை மாடு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஆட்கள் செலவினை குறைத்து தீவனம் வெட்டும் கருவி, பால் கறவை இயந்திரம் போன்றவற்றினை பயன்படுத்தியும் தானுவாஸ் தாது உப்பு கலவை, தானுவாஸ் கிராண்ட் டானிக் போன்றவற்றினை கறவை மாடுகளுக்கு கொடுத்து அதன் மூலம் பால் உற்பத்தியினை அதிகரித்து நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது அப்பா காலத்துலேருந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா வந்து சிம்பிளாக ஒரு 4 மாடை வச்சுன்னு பண்ண ஆரம்பித்தார். பிறகு நான் வந்து இப்போ கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்து நவீன பண்ணை செய்யலான்னுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மாடு வாங்கி செஞ்சிட்ருக்கோம். இப்போ மாடு மட்டும் வாங்கினா பத்தாது, எக்ஸ்ட்ரா வந்து வேலை உழைப்புலாம் வந்து குறையணுன்றதுக்காக அதுக்கு முந்தைய கையால் கறந்துட்டு இருந்தோம். இப்போ கரோல் மிஷின் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பில்லு கட் பண்ணுறதுக்கு அதுக்கு முந்தைய கையால் அறுத்துட்டு இருந்தோம். ஆள் செலவுலாம் அதிகமாச்சு. இப்போ வந்து அதுக்குன்ட்டு நம்ம கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து இலவச சாப் கட்ரு, அதாவது பில்லு கட் பண்ணுற மிஷின்லாம் வந்து மானியத்தில் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ணுற கட் மிஷினும் வந்து மானியத்தில் வழங்கியிருக்காங்க. அதை வச்சுன்னு இப்போ நாங்கள் அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து செலவு இப்போ பண்ணையில் வந்து செலவு வந்து அதிகமாகச்சு. இப்போ வந்து செலவு வந்து பண்ணையில் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா அடர் தீவனத்தினுடைய செலவு வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரீசனாக கொஞ்ச நாளுக்கு முந்தி பார்த்திங்கன்னா இந்த கோ4 பில்லு, கோஎஃப்எஸ் 29 சோளம், அதுக்கப்புறம் வந்து நம்ம விவசாய கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து இந்த தனுவாஷ் சொல்யூஷனு இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து அப்பப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இருந்தனால இப்போ வந்து அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முந்தைய வந்து இப்போ இந்த பால் பண்ணை வந்து எங்களுக்கு நஷ்டத்தெல்லாம் போயிருந்துச்சு. இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து எல்லாம் மிஷினரி ஐட்டமாக மாறிடவே இப்போ நல்ல லாபகரமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முந்தைய வந்து 4 மாட்டுக்கு அவருடைய செலவு வந்து இப்போ ரொம்ப இந்த பசுந்தீவனம் கோ4, இந்த கோஎஃப்எஸ் 29 சோளம் இதெல்லாம் போகிறதுனால அடர் தீவனத்தினுடைய செலவு வந்து இப்போ குறைஞ்சி இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ கொள்முதல் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண வச்சதுனால அர்ச்சன் கம்பெனிக்காரங்க வந்து இங்கேயே வந்து பால் கொள்முதல் படுத்திக்கிறாங்க. ரேட்டை வந்து இப்போ நல்ல ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பால் பண்ணை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. கண்ணுட்டிங்க வந்து கெடேரிங்க வந்து அது தனியாக சேல்ஸ் பண்ணுறோம். அது நல்லபடியாக ஒரு லாபத்தை கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி பழைய தீவன முறைங்களை வந்து எங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து தீவன முறைக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப வந்து செலவு கம்மியாகுது, நல்ல லாபமாக இருக்குது. பால் பண்ணை செய்யறதுனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. நம்ம தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்து பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அணுகுமுறையினால் அவங்களுடைய அறிவுரையினால் எனக்கு நிறைய அட்வான்ஸான விஷயங்கள்லாம் கிடச்சிக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தனுவாஷ் கிராண்ட் டானிக்ன்றதுனால இது வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் போடணும். ஒரு வேலைக்கு ஒரு பாக்கெட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கான்ஸ் நிறைய இருக்குது. அதனுடைய மாடுனுடைய ஜீரணிக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்குது. இதனால் வந்து மாட்டினுடைய பால் சுரக்கும் தன்மை நிறைய இருக்குன்றதுனால அவங்க வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து இலவசமாக கொடுத்து அறிவுரை கொடுத்து இந்தமாரி இந்த டைமில் வந்து பூச்சி மருந்து போடுங்க, இந்த டைமில் வந்து தடுப்பூசி போடுங்க, இந்த டைமில் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிவுரையினால் வந்து நான் இப்போ பண்ணுறதுனால எனக்கு இன்னும் பண்ண வந்து நல்ல லாபகரமாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நிகர் லாபமே வந்து எனக்கு 25,000க்கு மேலே ஆகுது. என்ன மாதிரி மேலும் விவசாயிங்க வந்து இளைஞர்கள் வந்து இந்த பண்ணையை உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தமாரி நம்ம தமிழ்நாடு கால்நடை வளர்ப்புத்துறையினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் போய் பயிற்சி எடுத்துக்கின்னு நல்லபடியாக முன்னேறுகின்றதுனால என்னுடைய ஒரு வேண்டுகோள். இந்திய
இந்தியாவில் கறவை மாடுகளில் சினை தங்காமை எருமை மற்றும் பசுமாடுகளில் 30 முதல் 40% உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கறவை மாடுகள் சரியான நேரத்தில் சினை பிடித்து வருடம் ஒரு கன்றினை பெற்றால் மட்டுமே பால் பண்ணையை லாபகரமாக நடத்த முடியும். குறிப்பாக சினை தங்காமை என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. இதனை சரியான முறையில் கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் சினை தங்காமைக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ராஜ்குமார் அவர்கள். கறவை மாட்டு தொழிலில் லாபம் பெறுவது என்பது பண்ணையில் உள்ள பசுக்களின் இனப்பெருக்க திறனை பொறுத்தது ஆகும். கறவை மாடுகள் சரியான காலத்தில் சினையுற்று வருடம் ஒரு கன்று தவறாமல் கன்று ஈனும் பொழுது பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. பண்ணையில் பால் உற்பத்தி குறைந்து பராமரிப்பு செலவு அதிகமாகி நஷ்டம் உண்டாக்குவதற்கு கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதே முக்கிய காரணமாகும். இந்தியாவில் கறவை மாடு மற்றும் எருமைகளில் 30 முதல் 40% மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே கறவை மாடு வளர்ப்போர் சினை தங்காமைக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம் தீவனம் மற்றும் சத்து பற்றாக்குறை. கறவை மாடுகள் சினை பிடிப்பதற்கு அதற்கு கொடுக்கப்படும் தீவனம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே கறவை மாடுகளுக்கு தினமும் 20 முதல் 25 கிலோ பசுந்தீவனமும் 6 கிலோ உலர் தீவனமும் அளிக்க வேண்டும். மேலும் கலப்பு தீவனம் அது கொடுக்கும் பாலின் அளவுக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டும். தினமும் அளிக்கப்படும் கலப்பு தீவனத்துடன் தாது உப்பு கலவை 30 கிராம் அளித்தால் அது அந்த பசுவின் சினை பிடிக்கும் திறன் அதிகரிக்கிறது. அடுத்து இரண்டாவது காரணம் கர்ப்பப்பையில் புண். கறவை மாடுகள் சினை பிடித்து அந்த சினைகாலம் முதல் தாங்கி வெளிவரும் வரை கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியமாகும். நுண்கிருமிகளின் தாக்கத்தால் கர்ப்பப்பையில் புண் ஏற்படும் போது இளங்கரு இறப்பு ஏற்பட்டு சினை கிளைய வாய்ப்புள்ளது. கருப்பையில் புண்ணு உள்ள பசுக்கள் சினைகாலத்தின் போது வரும் திரவம் கண்ணாடி போல் அல்லாமல் மஞ்சள் நிறமாகவோ அல்லது சீல் போன்று வடியும். கர்ப்பப்பையில் புண்ணு ஏற்படுவதை தவிர்க்க நோயுற்ற புலிகாலிகளை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். செயற்கை முறை கருவூட்டலை முறையாகவும் சுகாதாரமாகவும் செய்தல் வேண்டும். கன்று ஈனும் காலத்தில் கன்று ஈனும் இடம் சுகாதாரமாக வைத்திருத்தல் வேண்டும். கன்று ஈனும் போது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை கால்நடை மருத்துவரை கொண்டு சுகாதார முறையில் வெளியேற்றி சிகிச்சை செய்ய வேண்டும். கன்று ஈன்ற பின் நஞ்சு கொடியானது 8 மணி நேரத்துக்கு மேல் தங்கியிருந்தால் அதை கால்நடை மருத்துவரை கொண்டு சுகாதார முறையில் அகற்றி உரிய சிகிச்சை செய்தல் வேண்டும். கர்ப்பப்பையில் புண்ணு உள்ள பசுக்களை உரிய ஆன்டிபயோட்டிக் மருந்து கொண்டு சிகிச்சை செய்து முழுமையாக குணமடைந்த பின்பே கருவூட்டலுக்கு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது காரணம் இனப்பெருக்க உறுப்புகளில் குறைபாடுகள். மரபியல் மற்றும் பிறவி கோளாறுகளால் இனப்பெருக்க உறுப்பில் குறைபாடுகள் இருந்தால் அந்த மாடு சினை பிடிக்காமல் போக வாய்ப்புள்ளது. கருக்குழாய் பிரச்சனை உள்ள பசுக்களை சிகிச்சை மூலம் குணப்படுத்துவது கடினம் என்பதால் இக்குறையுள்ள பசுக்களை பண்ணையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அடுத்ததாக நான்காவது காரணம் விந்தணு மற்றும் கருமுட்டையில் குறைபாடுகள். வயது முதிர்ந்த பசு மற்றும் காளைகளில் முறையே குறைபாடு உள்ள கருமுட்டை மற்றும் விந்தணு சில சமயங்கள் வெளிவருவதால் வயது முதிர்ந்த மாடுகள் சினைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம். எனவே பண்ணைகளில் வயது முதிர்ந்த மாடுகளை அகற்றிவிட வேண்டும். கறவை மாடுகள் சினை தங்காமல் போவதற்கான 5வது காரணம் ஹார்மோன் குறைபாடுகள். கறவை மாடுகள் சினை பருவத்துக்கு வருவதற்கும் சினை பிடிப்பதற்கும் அதன் உடலில் சில ஹார்மோன்கள் சரியான அளவில் சுரப்பது அவசியம். சில ஹார்மோன்கள் சரியான அளவில் இல்லாத போது மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. உதாரணமாக லூட்னைசிங் ஹார்மோன் அதாவது LH என்ற ஹார்மோன் அளவு குறையும் பொழுது சூலகத்திலிருந்து கருமுட்டை வெளிவராமல் போகலாம் அல்லது தாமதமாக வெளியேறலாம் அல்லது சூலக கட்டியாக மாறலாம். எனவே இக்குறைபாடுகளை கால்நடை மருத்துவரை கொண்டு கண்டறிந்து உரிய ஹார்மோன் சிகிச்சை செய்து
அதனுடைய சினைப்பிடிக்கும் திறனை அதிகப்படுத்தலாம். கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதற்கான 6வது காரணம் பராமரிப்பு குறைபாடுகள். பராமரிப்பில் சரியான சினைப்பருவத்தை கண்டறிய தவறுதல் மிக முக்கியமாக காணப்படுகிறது. சரியான சினைப்பருவத்தை கண்டறிவதற்கு சினைப்பருவ அறிகுறிகள் தெரிந்திருப்பது முக்கியமாகும். சினைப்பருவ அறிகுறிகள் பருவம் உள்ள மாடு அடிக்கடி கத்தும், மற்ற மாடுகள் மேல் தாவும், மற்ற மாடுகளை தாவ அனுமதிக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும். பண்ணையாளர்கள் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 10 நிமிடமாவது உன்னிப்பாக இந்த பருவ அறிவுகளை கண்காணித்து வந்தால் அது பருவத்தில் உள்ளதை அறியலாம். அடுத்ததாக பருவம் உள்ள மாடுகளை சரியான நேரத்தில் கருவூட்டல் செய்ய தவறினாலும் சினைப்பிடிக்காமல் போக வாய்ப்புள்ளது. கறவை மாடுகளில் சினைப்பருவம் தோராயமாக 18 முதல் 24 மணி நேரம் இருக்கும். எனவே பருவம் ஆரம்பத்திலிருந்து 9 முதல் 24 மணி நேரம் கழித்து கருவூட்டல் செய்தால் அது சினைப்பிடிக்க அதிக வாய்ப்புள்ளது. எனவே உரிய நேரத்தில் சினை ஊசி போடுதல் மிக முக்கியமாகும். அடுத்ததாக சினைப்படுத்தும் தருணத்தில் ஸ்ட்ரெஸ் அதாவது அயர்வு ஏற்படும் பொழுதும் சினைப்பிடிக்காமல் போகிறது. கருவூட்டும் நேரத்தில் மாடுகளை அடித்தல், துன்புறுத்துதல், அதிக தூரம் நடத்தி செல்லுதல் போன்ற காரணங்களால் அதனுடைய சினைப்பிடிக்கும் திறன் குறைகிறது. எனவே கருவூட்டல் செய்யும் மாடுகளை துன்புறுத்தக்கூடாது. சாதகமற்ற தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாகவும் கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போக வாய்ப்புள்ளது. அதிக வெயில் காலங்களில் அதிக வெயில் கறவை மாடுகளை தாக்கும் பொழுது அதனுடைய சினைப்பிடிக்கும் திறன் குறைகிறது. எனவே அதிக வெயில் காலங்களில் அதன் உடலில் தண்ணீர் தெளித்தோ எருமை மாடுகளை குட்டைகளில் நீந்தவிட்டோ அதனுடைய வெப்பத்தை தணிக்கலாம். சூலக நீர்ப்பை அலைமாற்றம் மூலம் சினைப்படுத்தும் திறனை அதிகப்படுத்தல் என்ற புதிய தொழில்நுட்பத்தை வெளியிட்டுள்ளது. 2 சூலக நீர்ப்பை அலைகள் கொண்ட பருவ சுழற்சியை 3 சூலக நீர்ப்பை அலைகளாக மாற்றுவதற்கு பருவம் ஆரம்பத்திலிருந்து 6வது நாளில் GnRH என்ற ஹார்மோன் ஊசியை செலுத்துவதன் மூலம் 2 சூலக நீர்ப்பை அலையை 3ஆக மாற்றலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் சினைப்பிடிக்கும் திறன் 30 முதல் 40% அதிகமாவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு இந்த ஹார்மோன் ஊசி செலுத்துவதால் புரொஜெஸ்டரான் ஹார்மோன் அளவு அதிகமாகி சினைப்பிடிக்கும் திறன் அதிகமாகிறது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த தொழில்நுட்பத்தையும் பண்ணையாளர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய பசுக்களின் சினைப்பிடிக்கும் திறனை அதிகப்படுத்தி கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் திருவண்ணாமலை பச்சையம்மன் கோயில் தெருவில் உள்ள எங்களது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். மேலும் மற்ற மாவட்டத்தில் உள்ள பணியாளர்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இந்த பயிற்சி மையங்களை அணுகி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். டாக்டர் ஆர் ராஜ்குமார் அவர்களை 09786557120 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பண்ணையில் பால் உற்பத்தி குறைந்து பராமரிப்பு செலவு அதிகமாகி நஷ்டம் உண்டாக்குவதற்கு கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதே முக்கிய காரணமாகும். இந்தியாவில் கறவை மாடு மற்றும் எருமைகளில் 30 முதல் 40% மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே கறவை மாடு வளர்ப்போர் சினை தங்காமைக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம் தீவனம் மற்றும் சத்து பற்றாக்குறை. கறவை மாடுகள் சினைப்பிடிப்பதற்கு அதற்கு கொடுக்கப்படும் தீவனம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே கறவை மாடுகளுக்கு தினமும் 20 முதல் 25 கிலோ பசுந்தீவனமும் 6 கிலோ உலர் தீவனமும் அளிக்க வேண்டும். மேலும் கலப்பு தீவனம் அது கொடுக்கும் பாலின் அளவுக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டும். தினமும் அளிக்கப்படும் கலப்பு தீவனத்துடன் தாது உப்பு கலவை 30 கிராம் அளித்தால் அது அந்த பசுவின் சினைப்பிடிக்கும் திறன் அதிகரிக்கிறது. அடுத்து 2வது காரணம் கர்ப்பப்பையில் புண். கறவை மாடுகள் சினைப்பிடித்து அந்த சினைகாலம் முதல் தாங்கி வெளிவரும் வரை கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியமாகும். நுண்கிருமிகளின் தாக்கத்தால் கர்ப்பப்பையில் புண் ஏற்படும் போது இளங்கரு இறப்பு ஏற்பட்டு சினை கிளைய வாய்ப்புள்ளது. கருப்பையில் புண்ணு உள்ள பசுக்கள் சினைகாலத்தின் போது வரும் திரவம் கண்ணாடி போல் அல்லாமல் மஞ்சள் நிறமாகவோ அல்லது சீல் போன்று வடியும். கர்ப்பப்பையில் புண்ணு ஏற்படுவதை தவிர்க்க நோயுற்ற புலிகாலிகளை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். செயற்கை முறை கருவூட்டலை முறையாகவும் சுகாதாரமாகவும் செய்தல் வேண்டும்.
கன்று ஈனும் காலத்தில் கன்று ஈனும் இடம் சுகாதாரமாக வைத்திருத்தல் வேண்டும். கன்று ஈனும் போது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை கால்நடை மருத்துவரை கொண்டு சுகாதார முறையில் வெளியேற்றி சிகிச்சை செய்ய வேண்டும். கன்று ஈன்ற பின் நஞ்சு கொடியானது 8 மணி நேரத்துக்கு மேல் தங்கியிருந்தால் அதை கால்நடை மருத்துவரை கொண்டு சுகாதார முறையில் அகற்றி உரிய சிகிச்சை செய்தல் வேண்டும். கர்ப்பப்பையில் புண்ணு உள்ள பசுக்களை உரிய ஆன்டிபயோட்டிக் மருந்து கொண்டு சிகிச்சை செய்து முழுமையாக செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா வந்து சிம்பிளாக ஒரு 4 மாடை வச்சுன்னு பண்ண ஆரம்பித்தார். பிறகு நான் வந்து இப்போ கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்து நவீன பண்ணை செய்யலான்னுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மாடு வாங்கி செஞ்சிட்ருக்கோம். இப்போ மாடு மட்டும் வாங்கினா பத்தாது, எக்ஸ்ட்ரா வந்து வேலை உழைப்புலாம் வந்து குறையணுன்றதுக்காக அதுக்கு முந்தி கையால் கறந்துட்டு இருந்தோம். இப்போ கரோல் மிஷின் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பில்லு கட் பண்ணுறதுக்கு அதுக்கு முந்தி கையால் அறுத்துட்டு இருந்தோம். ஆள் செலவுலாம் அதிகமாச்சு. இப்போ வந்து அதுக்குன்ட்டு நம்ம கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து இலவச சாப் கட்ரு, அதாவது பில்லு கட் பண்ணுற மிஷின்லாம் வந்து மானியத்தில் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ணுற கட் மிஷினும் வந்து மானியத்தில் வழங்கியிருக்காங்க. அதை வச்சுன்னு இப்போ நாங்கள் அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து செலவு இப்போ பண்ணையில் வந்து செலவு வந்து அதிகமாகச்சு. இப்போ வந்து செலவு வந்து பண்ணையில் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா அடர் தீவனத்தினுடைய செலவு வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரீசனாக கொஞ்ச நாளுக்கு முந்தி பார்த்திங்கன்னா இந்த CO4 பில்லு, COFS 29 சோளம், அதுக்கப்புறம் வந்து நம்ம விவசாய கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து இந்த தனு வாஷ் சொல்யூஷனு இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து அப்பப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இருந்தனால இப்போ வந்து அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தைய வந்து இப்போ இந்த பால் பண்ணை வந்து எங்களுக்கு நஷ்டத்தெல்லாம் போயிருந்துச்சு. இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து எல்லாம் மிஷினரி ஐட்டமாக மாறிடவே இப்போ நல்ல லாபகரமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முந்தைய வந்து 4 மாட்டுக்கு அவருடைய செலவு வந்து இப்போ ரொம்ப இந்த பசுந்தீவனம் CO4, இந்த COFS 29 சோளம் இதெல்லாம் போகிறதுனால அடர் தீவனத்தினுடைய செலவு வந்து இப்போ குறைஞ்சி இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ கொள்முதல் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண வச்சதுனால அர்ச்சன் கம்பெனிக்காரங்க வந்து இங்கே வந்து பால் கொள்முதல் படுத்திக்கிறாங்க. ரேட்டு வந்து இப்போ நல்ல ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பால் பண்ணை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. கண்ணுட்டிங்க வந்து கெடேரிங்க வந்து அது தனியாக சேல்ஸ் பண்ணுறோம். அது நல்லபடியாக ஒரு லாபத்தை கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி பழைய தீவன முறைங்களை வந்து எங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து தீவன முறைக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப வந்து செலவு கம்மியாகுது, நல்ல லாபமாக இருக்குது. பால் பண்ணை செய்யறதுனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. நம்ம தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்து பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அணுகுமுறையினால் அவங்களுடைய வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சீங்க. கறவை மாடுகள் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி சி நாகராஜ். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை சேர்ந்தவர் ஆவார். இவர் பட்டப்படிப்பினை முடித்து தனது தந்தையுடன் இணைந்து அவர் மேற்கொண்டிருந்த வேளாண்மையோடு கறவை மாடு வளர்ப்பில் ஆர்வம் கொண்டு திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வழிகாட்டுதலோடு கறவை மாடு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஆட்கள் செலவினை குறைத்து தீவனம் வெட்டும் கருவி, பால் கறவை இயந்திரம் போன்றவற்றினை பயன்படுத்தியும் தானுவாஸ் தாது உப்பு கலவை, தானுவாஸ் கிராண்ட் டானிக் போன்றவற்றினை கறவை மாடுகளுக்கு கொடுத்து அதன் மூலம் பால் உற்பத்தியினை அதிகரித்து நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது அப்பா காலத்துலேருந்து விவசாயம்
குணமடைந்த பின்பே கருவூட்டலுக்கு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது காரணம் இனப்பெருக்க உறுப்புகளில் குறைபாடுகள். மரபியல் மற்றும் பிறவி கோளாறுகளால் இனப்பெருக்க உறுப்பில் குறைபாடுகள் இருந்தால் அந்த மாடு சினைப்பிடிக்காமல் போக வாய்ப்புள்ளது. கருக்குழாய் பிரச்சனை உள்ள பசுக்களை சிகிச்சை மூலம் குணப்படுத்துவது கடினம் என்பதால் இக்குறையுள்ள பசுக்களை பண்ணையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அடுத்ததாக நான்காவது காரணம் விந்தணு மற்றும் கருமுட்டையில் குறைபாடுகள். வயது முதிர்ந்த பசு மற்றும் காளைகளில் முறையே குறைபாடு உள்ள கருமுட்டை மற்றும் விந்தணு சில சமயங்கள் வெளிவருவதால் வயது முதிர்ந்த மாடுகள் சினைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம். எனவே பண்ணைகளில் வயது முதிர்ந்த மாடுகளை அகற்றிவிட வேண்டும். கறவை மாடுகள் சினை தங்காமல் போவதற்கான ஐந்தாவது காரணம் ஹார்மோன் குறைபாடுகள். கறவை மாடுகள் சினை பருவத்துக்கு வருவதற்கும் சினை பிடிப்பதற்கும் அதன் உடலில் சில ஹார்மோன்கள் சரியான அளவில் சுரப்பது அவசியம். சில ஹார்மோன்கள் சரியான அளவில் இல்லாத போது மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. உதாரணமாக லூட்னைசிங் ஹார்மோன், அதாவது LH என்ற ஹார்மோன் அளவு குறையும் பொழுது சூலகத்திலிருந்து கருமுட்டை வெளிவராமல் போகலாம், அல்லது தாமதமாக வெளியேறலாம், அல்லது சூலக கட்டியாக மாறலாம். எனவே இக்குறைபாடுகளை கால்நடை மருத்துவரை கொண்டு கண்டறிந்து உரிய ஹார்மோன் சிகிச்சை செய்து அதனுடைய சினைப்பிடிக்கும் திறனை அதிகப்படுத்தலாம். கறவை மாடுகள் சினைப்பிடிக்காமல் போவதற்கான ஆறாவது காரணம் பராமரிப்பு குறைபாடுகள். பராமரிப்பில் சரியான சினைப்பருவத்தை கண்டறிந்த தவறுதல் மிக முக்கியமாக காணப்படுகிறது. சரியான சினைப்பருவத்தை கண்டறிவதற்கு சினைப்பருவ அறிகுறிகள் தெரிந்திருப்பது முக்கியமாகும். சினைப்பருவ அறிவுகள் பருவம் உள்ள மாடு அடிக்கடி கத்தும், மற்ற மாடுகள் மேல் தாவும், மற்ற மாடுகளை தாவ அனுமதிக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும். பண்ணையாளர்கள் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 10 நிமிடமாவது உன்னிப்பாக இந்த பருவ அறிவுகளை கண்காணித்து வந்தால் அது பருவத்தில் உள்ளதை அறியலாம். அடுத்ததாக பருவம் உள்ள மாடுகளை சரியான நேரத்தில் கருவூட்டல் செய்ய தவறினாலும் சினை பிடிக்காமல் போக வாய்ப்புள்ளது. கறவை மாடுகளில் சினை பருவம் தோராயமாக 18 முதல் 24 மணி நேரம் இருக்கும். எனவே பருவம் ஆரம்பத்திலிருந்து 9 முதல் 24 மணி அறிவுரையினால் எனக்கு நிறைய அட்வான்ஸான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தனுவாஷ் கிராண்ட் டானிக்ன்றதுனால இது வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் போடணும். ஒரு வேலைக்கு ஒரு பாக்கெட். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கன்ஸ் நிறைய இருக்குது. அதனுடைய மாடுனுடைய ஜீரணிக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்குது. இதனால் வந்து மாட்டினுடைய பால் சுரக்கும் தன்மை நிறைய இருக்குன்றதுனால அவங்க வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து இலவசமாக கொடுத்து அறிவுரை கொடுத்து இந்தமாரி இந்த டைமில் வந்து பூச்சி மருந்து போடுங்க, இந்த டைமில் வந்து தடுப்பூசி போடுங்க, இந்த டைமில் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிவுரையினால் வந்து நான் இப்போ பண்ணுறதுனால எனக்கு இன்னும் பண்ண வந்து நல்ல லாபகரமாக இருக்குது. இன்றைக்கி வந்து மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நிகர் லாபமே வந்து எனக்கு 25,000க்கு மேலே ஆகுது. என்ன மாதிரி மேலும் விவசாயிங்க வந்து இளைஞர்கள் வந்து இந்த பண்ணையை உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தமாரி நம்ம தமிழ்நாடு கால்நடை வளர்ப்புத்துறையினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் போய் பயிற்சி எடுத்துக்கின்னு நல்லபடியாக முன்னேறுகின்றதுனால என்னுடைய ஒரு வேண்டுகோள். இந்தியாவில் கறவை மாடுகளில் சினை தங்காமை எருமை மற்றும் பசுமாடுகளில் 30 முதல் 40% உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கறவை மாடுகள் சரியான நேரத்தில் சினை பிடித்து வருடம் ஒரு கன்றினை பெற்றால் மட்டுமே பால் பண்ணையை லாபகரமாக நடத்த முடியும். குறிப்பாக சினை தங்காமை என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. இதனை சரியான முறையில் கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் சினை தங்காமைக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ராஜ்குமார் அவர்கள். கறவை மாட்டு தொழிலில் லாபம் பெறுவது என்பது பண்ணையில் உள்ள பசுக்களின் இனப்பெருக்க திறனை பொறுத்தது ஆகும். கறவை மாடுகள் சரியான காலத்தில் சினையுற்று வருடம் ஒரு கன்று தவறாமல் கன்று ஈனும் பொழுது பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது.